இன்னும் காத்து வீசுது. மத்தியானம் 3 மணி மாதிரியே இருக்குது. வெயிலே இல்லாம நல்ல ஜில்லுன்னு இருக்கலாம். ஆமா ஏக்க மழை பெய்யுமோ? அப்படிதான் தெரியுது சின்ன பொண்ணு. நல்ல புயல் காத்து மாதிரிலாம் அடிக்குது. ஆமா ஆமா. ஏதே உள்ள போயிருவோமா? ஏன் இந்த காத்துக்கே உள்ள போச்சுலியா? உங்களை தூக்கிட்டு போயிடக்கூடாது லாத்தே. ஈக்கு குச்சி மாதிரி இருக்கறியே. காத்துல பறந்துட்டியேனா? ஆமா சொல்லவா? பயங்கர குண்டுல. ஏத்தே நான் ஒல்லியா இருந்தாலே மண்டையாவது பெருசா இருக்குவே. நீங்க எல்லாமே ஒல்லி குச்சியால இருக்கறிய. அவ வயிறு இப்ப பெருசா இருக்குல. பறந்துக்கிட மாட்டா கவலைப்படாத. ஏக்க நான் பறப்பனக்க. இப்ப என்ன பறந்துனே இருக்குவே? ஆமாக்க. இப்படி இருக்கதுக்கு அழகா ஒரு பறவையா இருந்தா பறந்து பறந்து எல்லா இடத்துக்கும் போவலாம்லக. அப்படியே ஒரு 2 சிறகு இருந்துச்சுன்னா எங்க வீடு வரையாவது போய் பார்த்துட்டு வந்துருவேன். வீட்டுக்கும் போக முடியல, பெத்தவையிலையும் பார்க்க முடியல. ஏன் உமா செல்வனை விட மாட்டேன்னு எதுவும் சொல்லலாம்? அவிய வீட்ல இருக்கவல்ல சின்ன பொண்ணு. நம்ம விட்டுட்டு போனா யாரு சோறு கொடுப்பா? விட மாட்டேன்னு சொல்ல மாட்டாவ. ஆனாலும் போக முடியாம இருக்கேன். அங்க எங்க அக்கா வேற அங்கே கிடக்காளா, புருஷை வெளிநாட்டுல இருக்கான்ட்டு. அங்க போய் நம்மளும் தொல்லை பண்ணணுமான்னு இருக்குது. அவையில பார்க்கணும் போல இருக்குது. என்ன செய்ய? எதையும் யோசிக்காதீங்க. போகணும்னு ஆசை இருந்துச்சா பிள்ளைல 2 கூட்டிட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. பஸ் தான் இப்பவும் வரதானே செய்வு. மேடம் சொல்லியாவுமா போயிட்டு வா. பெரியவே பேசிட்டு இருக்கும்போது பெரிய இவா மாதிரி பேசாத. அப்படியெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா வீட்டுக்குலாம் போக முடியாது. புருஷனை பார்க்கணும், இங்கோல வேலை வேலை பார்க்கணும், பிள்ளைகளை தூக்கிட்டு அங்க வர போகணுமா? சும்மா நினைச்ச மாதிரி கதை விட்டுட்டு இருக்காத. உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா புருஷன் வீடு தான் உன் வீடு. அம்மையை பாரு எப்பவுமா போயிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு நல்லது வந்தது போனதுன்னா போக முடியும். நினைச்சிட்டு இருக்கா நினைச்ச நேரம்லாம் போயிட்டு வரலாம்னு. எம்மா அதெல்லாம் அந்த காலம். என்னமா நீங்க இப்படி கிளவி மாதிரி பேசுதியே? ஏன் பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாது? நாமலாம் எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா வந்து 2 நாள் நின்னுட்டு போவோமா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எம்மா உங்க மாமியார் உடனும்லாமா அதுக்கு? சந்தியாளுக்கு மாமியார்லாம் உடதான் செய்வவ. என்னத்தை சொல்லுதியே? அதவும் மாமியார் நல்ல மாமியார் தானமா? யாரு சந்தியாளுக்கு மாமியார்? இது மாப்பிளையே பார்க்கலாம், அதுக்குள்ள மாமியார் அது இதுங்க. ஐயோ ஆகாஷ் கம்மியா சொல்லியவளோ. எத்தே என்னதே நீங்க சும்மா ஏதாவது வளராதீங்க. இல்லம்மா உன் நல்ல குணத்துக்கு நல்ல மாமியார் தான் கிடைப்பாவன்னு சொல்ல வரேன். என்னதோ இக்கு வச்சு பேசிய மாதிரி இருக்குவே. சின்ன பொண்ணு ஏதாவது தெரியுமா? ஏக்க உங்க மாமியார் பத்தி வேணா தெரியும், சொல்லட்டா 2 வார்த்தை? ஏமா நீ சும்மா இரு. ஒண்ணுமே சொல்லாத. ஆமா அது ஒரு ஆளா இருக்கவே அங்க அங்க இருந்துட்டு இங்க இருக்க 2 மௌன்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்குவே. அப்ப அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும்னு நினைச்சுக்கிடுங்க. அவியல நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிடணும். அவிய கண்ட்ரோல்ல நம்ம இருந்து பழக கூடாது. இது என்ன பழக்கம்? சந்தியா மாரியும் கொட்டு வாங்கிறாத. ஏமா சும்மா கண்டத பேசிக்கிட்டு போற இடத்துல எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்தறாதமா? என்ன நீ வளர்த்திருக்காவே இவி அம்மா இப்படி திமிரு பிடிச்சிட்டு அலைவன்னு சொல்லுவாங்க மாதிரி. ஏமா மத்தவையில கண்டியமா நம்ம வாழணும். நம்ம மனசுக்காண்டி நம்ம வாழணுமே. எம்மா பயமாதான் இருக்குவே சின்ன பொண்ணு. இவளுக்கு மாப்பிள்ளை தேடியதை விட மாமியார் ஏதாவது பாவப்பட்ட மாமியாரா பத்தி தேடணும்டி. இவளெல்லாம் கட்டி கொடுத்தா எம்மா 2 நாள்ல திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா இருக்குவே. மாமியார் இவள மாதிரியே குணத்துல இருக்கணும். 2 பேருக்கும் சரி போட்டியா தான் இருக்கும் பாத்துக்க. ஏக்கா அப்படி இருந்தாதாக்க சுவாரஸ்யமா இருக்கும். பாவப்பட்ட மாமியார்னா இவ 2 நாள் எகிரி பாப்பா, அது அடங்கி போயிரும். அந்த அளவு விட்டுருவா. அதுவும் கொஞ்சம் இதா இருந்துமேங்க சூப்பர் காமெடியா இருக்கும். இருக்கும் கஷ்டப்படியது கடைசில நான் தான். ஏமா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வராது. உங்களை யார் என்ன சொல்லிரியாவன்னு நான் பாத்துக்கிட்டேன். நீ பாப்பா மக்கா ஒரு வாடி பாப்பா. ஏன் அண்ணே இருங்க முத்துக்குமார் வாரான். இப்ப ஆள் கொஞ்சம் வண்ணமா தெரியா? தங்க சங்கிலியே பாருங்க. பிள்ளை முடி வெட்டிட்டா சொன்ன உடனே கேட்டுட்டானே என் பிள்ளை. ஏக்க உங்க பிள்ளையாது மருமவன் சொல்லுங்க. மருமவனா? ஆமாக்க. ஐயே இது என்ன சொல்லியவ? அவன் உங்களை அத்தை அத்தைன்னு தானே கூப்பிடியா? மாதிரி பிள்ளைங்கறிய நல்ல வாய் நிறைய மருமவனன்னு கூப்பிடுங்க. சந்தியால நீ அம்மையை பார்த்து அத்தைன்னு தான் சொல்லியா? அதுக்குன்னு அப்படி கூப்பிட முடியாது. அது சும்மா கூப்பிட்டு பழவனது. அதுக்குன்னு மருமவன் உரிமை கொண்டாடிட்டா இருக்க முடியும். என் பிள்ளைதான் அவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீதானான்னு பாத்துட்டு இருக்கோம். யாதே நான் தான். நல்லா வித்தியாசமா இருக்கா முத்துக்குமாரே. இப்ப நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கியான்னு கேட்காம நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் மருவனியே. நல்லா இருக்குது. நீங்களா எப்படி நல்லா இருக்கிறீங்களா? அந்த வட்டமேசம் மாநாடு இன்னும் முடியலன்னு வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கிறீங்களோ? அது எப்படி மக்களே மாறும்? இன்னும் அப்படிதான் இருக்குது. அங்க பின்னாடி ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்குவே. என்ன உதமண்ட ஒரே சிரிப்பாதான் இருக்கு. மொவை வந்தது சும்மா கடட்டி. என் பிள்ளை முன்னாடி வச்சு நீ கிண்டல் அடிக்கனே பாரு மோனே. ஏத்தே யார்ட்டி அப்படி சொல்லுதியா? அம்மையெல்லாம் அப்படி கிண்டல் அடிக்க கூடாது. ஏமாக்கா உங்க அம்மா மண்டையில அடிச்சிருக்காவல்ல டை, அது மட்டும் நீ எங்க வாங்கினாவன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் அவளை கிண்டலே அடிக்க மாட்டேன். டை அடிச்சு வச்சிருக்கனா? நீ பாத்தியா? இது எனக்கு ஒரிஜினல் முடி. ஒரிஜினல் எப்படி? ஒரிஜினல்
குளித்தல். ஏக அப்போ ஷாம்பு போட்டு எங்க முன்னாடி வச்சு குளிச்சு காணிங்க. மண்டையை மட்டும் அலசுங்க போதும். கொஞ்சமாவது ஊதா கலர் தண்ணியில மிக்ஸ் ஆவான்னு பாக்கேன். அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாதுனே. உனக்கு ப்ரூவ் பண்ணனும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. உன் வேலை சொல்லி பாத்துட்டு போ. எத்தே எங்க அம்மைக்கு நான் பிறக்கும் போதுல இருந்து இந்த கலர்ல தான் இருக்குது நான் பார்த்தது வரைக்கும். அப்படி டை எல்லாம் ஒண்ணு அடிச்சு நான் பார்த்ததே இல்ல. மக்கா உனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் டைய அடிப்பாவ. பாத்ரூம்குள்ள போய் இருந்துகிட்டு அப்படியே கையில வச்சு தலையில தடவிடுவாவல்ல. ஆமா இவ கண்டா. என் வீட்டு கக்கூஸ்குள்ள நான் என்ன செய்யணும் வந்து பார்த்தா. ஏமா சும்மா இருங்கம்மா. சந்தோஷமா வந்து பாக்க இடத்துல வந்து இப்படி சண்டையா போட்டுட்டு இருப்பாவ. அவ்வளவு நமக்கு இப்படி சண்டை கிளிக்கால்வ. நீ கூட சொல்லியா? ஆனால் நம்பி அல்வல பாரு. அவி சும்மா விளையாட்டுக்கு சொல்லியாவுமா. சின்ன பொண்ணாத்திய பத்தி உங்களுக்கு தெரியாதா? விளையாட்டுக்கு ஒரு கணக்கு இருக்குதானே ஜீவே. சும்மா ஒரு ஆள் கடச்சாவன்னு சொல்லிட்டு எப்ப மத்தாலும் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா. ஏக்க இனி கிண்டல் அடிக்க மாட்டேனக்க. வாங்க இதுல வந்து இருங்கக்க என் மடியில. ஓ மடியில வந்திருக்கேன்மா. ஏன் என்ன அவ்வளவு சின்ன பிள்ளையா? ஏக்க யாங்க மடியில வந்து இருங்கன்னு தானே சொன்னேன். என் பிள்ளையில விட நீங்க சின்னதா தானக்கா இருக்கிறீங்க. உங்களெல்லாம் தூக்கி வைக்க முடியுங்க. லட்சுமி இங்க வாமா. சும்மா ஏதா சொல்லுவாள்வ. சரிங்க. இந்த கிரிக்கெட் எல்லாம் போய் பேசியே நேரத்தை வீணடிக்க விரும்பல. முத்து உள்ள போய் ரூம் நமக்கா. சரி தே. மழை வர மாதிரி வேற இருக்கும்ல. ஏய் எங்க வீட்டுக்கு வாப்பா. எல்லார் வீட்டுக்கும் வாரேன். முதல்ல ராணியத்த வீட்டுல போய் கொடுத்துட்டு அடுத்த ஒவ்வொரு வீட்டுக்கா வாரேன்னு. அது என்ன முதல்ல ராணியக்க வீடு? எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டியோ? எங்க வீடு தான் முதல்ல இருக்குது. வர முடியாதுன்னு சொல்லி முத்துமாரி. எத்தே நீங்களே பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்க போல இருக்குது. எத்தே அப்படி இல்லத்தே. அவங்களுக்கு தான் 2 பேருக்கு கொடுக்கணும். உங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஆளுக்கு தானே. என்னது வாங்கிட்டு வந்திருக்கா? முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேற பிள்ளைகள் விளக்கலாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? எங்களுக்குலாம் துணி எடுக்கலையா? என்ன அவனுக்கு கல்யாணமா நடக்குது? எல்லாருக்கும் துணி எடுத்து போடுறதுக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். பிள்ளைகளுக்கு துணி எடுத்துட்டு வந்திருக்கான். முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுல எங்களுக்கு வாங்கிட்டு வரலையான்னு கேள்வி வேற. ஏக்கா உங்களுக்கு துணி எடுத்துட்டு வந்தானா? இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு எனக்கு எப்படித்தே தெரியும். அதனால உங்களுக்கு எல்லாம் சாக்லேட்னு நல்லா முட்டாய் கொடுத்து ஏமாத்துறியே முத்துமாரி. கல்யாணம் வரட்டு. உன்கிட்ட இருந்து 2-3 சேலை வாங்கிரியம் பாரு. அது கண்டிப்பா எடுத்து தருவேன். முதல்ல பொண்ணு கிடைக்கட்டு. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியாவ. ஒரு இடம் வாங்கணும், வீடு வைக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இப்பமே சேலைக்கு புக் பண்ணியாச்சு. வீடு கட்டியது மட்டும்தான் மக்கா உனக்கு வேலை. பொண்ணு பக்கம்லாம் அடுத்த நாளே சின்ன பொண்ணத்தை எல்லா ஊருக்குள்ள இருந்து அவ்வளவு பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டியே. அத்தே யாருன்னு நினைச்சா? ஏதே அவ்வளவு பிள்ளைலாம் என்னால கட்ட முடியாது. ஒரு பிள்ளை இருந்தா போதுதே. ஏலே இப்படி எல்லாம் பேசுவா? ஏமா சின்ன பொண்ணாத்த தினமா சொன்னவ அவ்வளவு பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிப்பாட்ட போறாவலாம். அவ்வளவு பிள்ளைகள் எனக்கு என்னத்துக்கு? ஒரு பிள்ளை போதும் இல்லாம அவ்வளவு பேரையும் கட்டினா எத்தனை வீடு கட்டியது சமாளிக்க கஷ்டம். கிறுக்கு மாதிரி பேசாதல. எல்லாரும் அங்கங்க போறவே பாக்காவ தமாசுக்கு பேசிட்டாலையா? ஏமா உண்மைக்குதான் சொல்லேன். போல தூர அண்டல கட்டி தாரவ எல்லா பிள்ளைகளையும். வா மக்கா நம்ம உள்ள போயிருவோம். சரி தே. எத்தே நீங்க எல்லாம் உள்ள வாங்க. வாரம் மக்கா. வா மக்கா உள்ள வா. வாரேன் தே. வா மக்கா இந்த சோஃபால உட்கார். இன்னும் நம்ம சோஃபா அப்படியே தான் இருக்குன்னு. ஆமா மக்கா அதை எப்படி மாத்தது? நல்லா தானே இருக்குது. ஆமா தே. காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா மக்களே? என்னது பிடிக்கும்? ஏதே கொஞ்சம் இருங்க. இப்ப ஒண்ணு வேண்டாம். நான் இனி கொஞ்ச நேரம் இங்க தானே இருப்பேன். போகும்போது குடிச்சிட்டு போறேன். சாப்பாடு சரியான சாப்பாடுல. அம்மா என்னமா செஞ்சிருந்தா? மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சிருந்தாவ. நல்ல டேஸ்டா இருந்து நிறைய சாப்பிட்டுட்டேன். அது இப்ப நடந்து வரது கூட வயிறு வலிக்குது. அப்படியா? எங்க லட்சுமி அதெல்லாம் செய்யலா. எல்லாம் பூ மாதிரி தாங்க செய்ய சொன்னா செஞ்சேன். அவதான் வெட்டி எடுத்து தந்தா. யூடியூப் பார்த்து சொன்னாங்க. அப்படியா? ஆமா சரி நீ இரு லட்சுமி. சரிங்க மக்களே வாங்கிட்டு வந்ததெல்லாம் கூடு. சரிம்மா. எதே சர்மிய போறா. அவ இப்ப வர முடியும்னு இறந்தாமா? வந்துருவா. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் பாத்துக்க. சில நேரம் இந்த நேரம் வந்துருவா. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் பிந்துவு. அப்படியா? சரி வரட்டு. அவ வரட்டே நீ கூடு. சந்தியா வீட்ல தான இருக்கா. அவ போட்டு பாப்பால அவ துணியே. எங்களுக்கும் பார்க்க ஆசையா இருக்குது. குவாண்டை இன்னும் காணிக்கல லட்சுமி. இல்லக்கா அங்க வந்து பாத்துக்கிடுங்கடா. அதான் இப்பவும் மாடு வித்திட்டு போவா. அவ அப்பட சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா அப்ப லட்சுமிக்கு ஃப்ரீ தான். ஆமாக்கா. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா இப்படி மாடு மேய்க்க போகாம இருந்து? என்ன காய்ச்சல் உடம்பு முடியலனாலும் ஓடிடுவேன். இன்னைக்கு என் மவன் வந்து என்னைய ஃப்ரீ பண்ணி விட்டுட்டா. ஏமா சர்மி வந்துட்டாளா? முத்துமாரி இப்பதான் கேட்டா. என்ன வந்துட்டானே. சரிம்மா வரட்டு. இடி வா. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா வளர்ந்துட்டிய. அப்படியா? அது 3 வருஷம் ஆவல. அதான் அப்படி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஆமானே நல்லா வளர்ந்துட்டா. நான் எத்தனை இருக்க மத்தியல எல்லாரும் என்னைய பார்த்து தங்கச்சிங்கவ. அவளை பார்த்து அக்காங்கவ. அவ குள்ளமா கிடக்கானே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? யாரும் ஒண்ணும் செய்யண்டா. என்னங்க இதுல உங்க 2 பேருக்கு துணி இருக்குது. Dress-ஆ? ஆமா சந்தியா. Dress எடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ள நிறைய சாக்லேட் இருக்குது. Dress 2 பேரும் போட்டு பாருங்கன்னு. ஏதோ ஒரு குருட்டாம் போக்குல எடுத்து பத்துக்க கரெக்டா இருக்குவான்னு தெரியல. போட்டு பார்த்து சொல்லுங்க. சரினே. எடி வா. சரிடி. என்ன எல்லாரும் உள்ள வாரேன்னு சொன்னாவ ஒருத்தரையும் காணல. வெளிய இருந்து கதை விட்டுட்டு இருப்பாள்வலா இருக்குமக்கா. ஒரு இடத்துல அவள இருந்தாதான் எடுத்து
எழுப்பதுக்கு என்ன கஷ்டம்? அப்படியா? மாமி எப்போ வருவாவ? அவி ராத்திரி தாமே வருவாவ. மத்தியானம் சாப்பிடறதுக்குலாம் ஒண்ணும் வரமாட்டாவளே. அவி சுவார் கொண்டு போயிருவாவுதுங்க. இன்னைக்கு வெளிய சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டாவ. நான் வந்து ரசம் மட்டும் வச்சேமக்கா. அப்படியா? ஆமா ஆமா. எடி எப்படி இருக்கு? அழகா இருக்காடி. நல்ல ஹீரோயின் மாதிரி ஆயிட்டியே. நல்லா இருக்குமா எனக்கு? அத சூப்பரா இருக்குன்னு சொல்லியம்ல. மாதிரி நல்லா இருக்குவான்னு கேக்கா. இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்குதுங்க. அப்படியாடி? இதுல ரொம்ப Dress இல்லல என்கிட்ட. அதுவும் பாரு ஃபாரின்ல போட மாதிரி என்ன எடுத்து வந்திருக்கா. ஆமா சூப்பரா இருக்கு இந்த ஸ்டைல். நானும் உடனே போட்டு பாக்கேன். கொஞ்சம் வெளிய நில்லுடி போய். ஏடி நான் மட்டும் அங்க பாத்ரூம்ல தானே போய் மாத்திட்டு வந்தேன். உனக்கு ரூம் வேணுமோ? நீ அங்க போய் மாத்திட்டு வரேன்டி சேர்ந்து போவோம். எப்ப எனக்கு அங்கலாம் நின்னு மாத்திட்டு பிடிக்காது. நான் ரூம்க்குள்ள தான் நின்னு மாத்துவேன். கொஞ்ச நேரம் நில்லு வெளிய போய். போக முடியாதுடி. அதுக்குள்ள என்ன சண்டை வந்து? சந்தியா ஏ சார்மி என்னக்கா சண்டைய முடியல? ஆமாமா. அனக்கம் காணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். சண்டெல்லாம் நல்லா வரும்போது வருமாயா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை தாமக்க போடியல்வ. எம்மா எம்மா இந்த துணி அழகா இருக்கே. கொஞ்சம் மூஞ்சி எல்லாம் சிரிச்ச மாதிரி வையா. உருன்னு முறைச்சிட்டு இருக்கா. போதுமா? உங்க இளையம்மா பாத்தா சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்காம. என்ன மக்கா பண்ணுனா? லட்சுமி கேட்காத. இவ்ளோ கதையெல்லாம் ஒரு சுக்குக்கு கூட பிரயோஜனப்படாது பத்துக்க. சும்மா கடந்து சண்டை போடுவாள்வ வேலை வெட்டி இல்லாம. இப்ப அந்த காரணத்தை கேட்டா நீயே சிரிச்சு போடுவா. கேப்பன் சொல்லு மக்கா அப்போ. ஒண்ணு இல்ல தே வேண்டாம். பாத்தியா சொன்ன பாத்தியா? ஆமா நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சந்தியா என்ன சூப்பரா இருக்குனே. இவிட்ட கடந்து சண்டை போட்டதுல நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லதுக்கு. உனக்கு பிடிச்சிருக்குவாமா? ரொம்ப பிடிச்சிருக்குனே. நல்ல முழு நீளமா ஒரு அங்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எது இது அங்கிலாம் கிடையாது. இத மாடர்ன் Dress. அப்படியே எங்க அம்மா இப்படிதான் என்னத்தையாவது சொல்லுவாவனே. என்ன சாக்லேட் சூப்பரா இருந்துச்சுனே. இடி அதுக்குள்ள போய் சாக்லேட் எல்லாம் தின்னு பார்த்தாச்சா? ஆமாமா ரெண்டு எடுத்து வாயில போட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட். எதுமா அந்த பாக்ஸ்ல உள்ளதா? ஆமா ஆமா. அது நல்லா இருக்கும் முத்துக்க. ஆமா சார்மி எங்க மக்கா? அவதான் துணி மாத்திட்டடா. வருவா கொஞ்ச நேரம் ஆவுதே. சும்மா கடடி. நான் வந்துட்டேனே. ஏ அழகா இருக்கால. அப்படியே ஃபாரின் காரி மாதிரி இருக்கா. அப்படியே தே. நான் வரும்போது என்னைய சொன்னாவ இப்ப அவளை சொல்லியாவ. சந்தியால விட எனக்கு தான அழகா இருக்குது. ரெண்டு பேருக்கு நல்லா தான் இருக்கு மக்கா. இப்படிதான் சண்டை போடுவாள லட்சுமி. சரி அப்படியே சண்டை போட்டுட்டு இருங்க. நான் போய் உமாத்த வீட்டுக்கு வசந்தியத்த வீட்டுக்கு சின்ன பொண்ணு அத்தை கையில எல்லாம் கொடுத்துட்டு வரேன். சரினே. அங்க இப்படிதான் Dress வாங்கிட்டு வந்திருக்கீல? ஆமாமா. சியானா கனி அவியலுக்கு இந்த மாடலா Dress? இல்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வா வந்து பாரு. அந்த வாரே. என்ன ஒரு ஆர்வம். ராணிக்க நான் அப்படி போயிட்டு வரேன். அப்படியே அவன் கூட வீட்டுக்கு போயிரலாம்ல? ஆமா லட்சுமி. ரொம்ப டயர்டா இருப்பா. கொஞ்சம் சீக்கிரமா போய் படு. இப்பமே எங்கங்க போட்டு படுக்க. சும்மா அவன் கூட அங்க போயிட்டு மாதிரி வந்து வேலையை பார்க்கணும். சரி சரி போயிட்டு வா. எம்மா என்னமாக்கா? நான் அந்த துணி போட்டுக்கிட்டா இல்ல கலத்தி வச்சிரட்டாமா? கலத்து. என்ன நீளமா கிடக்கு. இத வீட்டுக்கு போட்டு எப்படி இருக்கும்? எங்கயாவது வெளிய போகும்போது போட்டுட்டு போலானே. அப்படியே சொல்லுதியே. இன்னைக்கு ஃபுல்லா போட்டுக்கிடலாம்னு நினைச்சேன். இது வீட்ல தான இருக்க போற. அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய துணி? அந்த பேண்ட் சட்டையை மாத்திட்டு வா. சரி சரி. எம்மா வந்து முட்டாயை மட்டும் பங்கு வச்சு கொடுத்துருங்க. இல்லனா அதுக்கும் வந்து அந்த கிறுக்கி ரொம்ப சண்டை போடுவா. பிள்ளைகளா இதுவே. உங்களை பெத்ததுக்கு பூ மாதிரியே நான் கடன் வாங்கி நான் வளர்க்கலாமாட்டு இருக்குடி. என்ன மாதிரி அம்மா சொல்லியது கேட்கா தெரியுமா? அவி அண்ணன் எடுத்து கொடுத்த துணியை போடுறதுக்கு அவி அம்மிட்ட எம்மா போடட்டான்னு ஒரு வார்த்தை கேக்கா. இங்க அந்த வெளிய ஒருத்தி ஓடியா. ஒரு வார்த்தை எம்மா அங்க போவட்டா கேக்கால பத்தியா? எம்மா வெளிய எங்க போனாம உமாத்த வீட்டுக்கு தானே போறா. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டா போணும். இதுவரை நாங்க அப்படி கேட்டதே இல்ல. பூ மாதிரி சின்ன பிள்ளையில இருந்தே அப்படி பழகிருப்பாளா இருக்கும். ஆனாலும் கொழுப்படுத்துதான் அலையறியே. முட்டாய் வேற பங்கு போடணுமா? இவ்வளவு பெரிய பிள்ளைல ஆயாச்சு. ஆளுக்கு பாதிய வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு பங்கு போடவே தெரியாது. இன்னும் சின்ன பிள்ளைகள் மாதிரி கடந்து எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிடுது. நீங்க யாசிட்டே கடங்க. நான் போய் துணியை மாத்திட்டு வரேன். லட்சுமி பிள்ளைகள் ரெண்டா தங்கம் போல இருக்குது. இல்லனா இவளுக்கெல்லாம் வந்து துணி எடுத்து கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன இது வந்துச்சு? வீட்டுக்கு பார்த்தோமா இருந்தோமான்னு இருப்பான். நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். அவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருக்குது. நானும்